எண்ண சுழற்சி மனநோய் ஆப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் அந்த பிரச்சனையை பற்றி ஆழமாக இந்த வீடியோவில் உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன். சரியா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில் வராங்க கன்சல்டேஷனுக்கு. அப்பா அம்மா ஒரு பையனை இட்டுன்னு வராங்க. பையனுக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். கேட்கும்போது அவன் ஸ்கூலுக்கே போக மாட்றான். நல்லா தான் போயின்னு இருந்தான். திடீர்னு நேற்றுலேருந்து போகவே மாட்டேன் அப்படி அடம் பிடிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே போகாமையே இருக்கிறான் அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மனநோய் இருக்குது. சரியா? அதுக்கப்புறமா மனநோய் வந்து பார்க்கும்போது ஹிஸ்ட்ரி இருக்கா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கான்னு பார்க்கணும். பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது யாருக்காவது நோய் இருக்கான்னா அவங்க அம்மாவுக்கே ஒரு நோய் இருக்குது. மனநோய் என்னென்னா அவங்க எப்போ பார்த்தாலும் கை கழுவிண்டே இருப்பாங்க. ஸோ அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னார். எப்போ பார்த்தாலும் கை கழுவினே இருப்பாங்க. கல்யாணம் ஆனதுலேருந்தே கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது டாக்டர், இப்போ அது இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ நான் என்ன சொன்னேன், அப்படி இல்லவே இல்லைன்னுலாம் ஆகியிருக்காது. எப்படி சொல்கிறீங்க? இல்லை முன்ன நிறைய சண்டை வரும், பிரச்சனை வரும், இப்போ வர்றதே இல்லை அப்படின்னு சொன்னார். சண்டை வர்றதே இல்லை அப்படின்னா பிரச்சனை போயிடுச்சுன்னு கிடையாது. அவங்க உங்ககிட்ட சொல்கிறத நிறுத்திட்டாங்க. நீங்கள் அவங்க எமோஷ்னல் சப்போர்ட்டுக்காக உங்ககிட்ட வந்திருக்காங்க. நீங்கள் அதை புரிஞ்சிக்க முடியாமல் நிறைய சண்டையும் பட்டு காயமும் படுத்திருக்கீங்க. அதனால் அவங்க உள்ளுக்குள்ளவே தாங்கிக்கின்னு வாழ ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ பக்கத்தில் அந்த அம்மா அழுதுக்குன்னு ஆமாம் ஆமாம் ஆமான்னு தலையாட்டினாங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை இருக்குது. அதோடைய பாதிப்பு தான் பையனுக்கு பாதிப்பாகும். இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி இன்னொரு வீடியோவில் மனநோயை எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி பராமரிக்கணும், எப்படி சரி பண்ணிக்கணும் தனியாக கற்றுக் கொடுக்குறேன். ஆனால் இந்த மாதிரி நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்குது. மனப்பிரச்சனைகள், மனநோய்கள் எல்லாம். அதை அப்படியே வாழ ஆரம்பிச்சிடுறீங்க பழகி பழகி. இதில் நிறைய வலிக்கும், கஷ்டமாக இருக்கும், வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கவே இருக்காது. இப்போ இந்த அம்மா வந்து இந்த ஓசிடின்ற ப்ராப்ளம் இருக்குது. அவங்க நிறைய கஷ்டம் அனுபவிக்கிறாங்க. எமோஷ்னல் சப்போர்ட்டுக்கும் யாருமே இல்லை. தனியாக போராடுறாங்க அந்த நோயோட. இப்போது அந்த மாதிரி ஒரு நோயை உங்களுக்கு அழகாக புரிய வைக்கிறேன். என்னென்னா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஒரு வகையான எண்ணம் மனதை ஆக்கிரமித்து அது வலியை கொடுக்கும். அந்த வலியிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஏதோ ஒரு ரிச்சுவல், ஏதோ ஒரு வேலையை செய்வீங்க. அப்போ கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். அந்த கொஞ்சம் ரிலீஃபுக்காக அந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கினே இருப்பீங்க. அப்சசிவ்னா ஏதோ ஒரு விஷயம் மனதை ஆக்கிரமிக்கிறது. கம்பல்சிவ்னா அது சம்மந்தமாக ஏதோ ஒரு செயலை செஞ்சுட்டே இருக்கிறது. அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் எண்ண சுழற்சி மனநோய். அழகாக புரிய வச்சுட்டேன்னா, ஸோ அப்போ என்னென்னா இதே எண்ணம் திரும்ப திரும்ப மனதையும் ஆக்கிரமித்து இதிலிருந்து உங்கள் கவனத்தை வெளியில் வரவே முடியாத மாதிரி பண்ணும். இந்த நோய் உங்கள் ஆழ்மனதை ஃபுல்லாக ஆக்கிரமித்து மனதில் ஸ்பில் ஓவர், மனதில் வந்துட்டே இருக்கும், செஞ்சுட்டே இருப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு கையில் ஏதோ ஒரு கிருமி இருக்குது, அதை அப்படியே சாப்பிட்டா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிடும் என்ற எண்ணம் வரும். அதுலேருந்து வெளில வர்றதுக்கு என்ன பண்ணணும்? கை கழுவிங்க. கை கழுவினா உங்களுக்கு அந்த கிருமி போன மாதிரி ஒரு திருப்தி வரும். சரியா? கை கழுவிப்பீங்க, பரவாயில்ல. கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பியும் கிருமி வந்துடுச்சு, அதை கை கழுவணும், அப்போ தான் சரியாகும். அதே எண்ணம் ரிப்பீட் ஆகும். திருப்பியும் போய் கை கழுவிங்க. சரி, இப்போ போய் சாப்பிட்லான்னு போய் உக்காந்தா திரும்பவும் ஐயோ கிருமி வந்துட்டுருக்குமோ, அது சரி பண்ண திருப்பி போய் கழுவிங்க. ஸோ ஒரு எண்ணம் ஆக்கிரமிக்குது, அதுலேருந்து விடுபட ஒரு செயல் செய்கிறீங்க, திரும்பவும் அதே எண்ணம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் எண்ணம் எல்லாம் இதுலேயே இருக்கிற தொட்டு, இந்த வேலையை செஞ்சுனே இருக்கிற தொட்டு, உங்கள் சிந்தனை எல்லாம் இதையே இருக்க தொட்டு என்ன ஆகும்னா நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். டைம் வேஸ்ட்டு கூட சொல்லலாம் ஓசிடியை. நிறைய எண்ணங்கள் இதுலேயே இருக்கும். நிறைய உங்கள் வாழ்க்கை இந்த பிரச்சனையிலேயே உங்கள் வாழ்க்கை வாழ்வீங்க. வேறு வேலை செய்கிறது, வேறு சந்தோஷம் அனுபவிக்கிறது, வேறு உறவுகள்கிட்ட பேசுகிறது அப்படிலாம் இல்லாமல் இதே வேலையாக இருப்பீங்க. அப்போது இதுதான் ஓசிடின்றது. இதில் பல வகையாக இருக்குது. முதல்ல கை கழுவினே இருக்கிறது, ஒரு கிருமி வருது, இல்லை தட்டை கழுவிக்கினே இருக்கிறது. சில பேர் கல்யாணத்தில் போனால் இலை கழுவிக்கினே இருப்பாங்க. சாப்பாடு போட வந்து அடுத்த இலையில போடுங்கன்னு சொல்லி அனுப்புவாங்க. இன்னொருத்தர் வந்தால் திருப்பி அடுத்த இலை போட்டு கை கழுவினேன்ட்டு சாப்பிடாம இருந்து வந்துடுவாங்க. இல்லை கொஞ்சோண்டு சாப்பிட்டு கஷ்டப்பட்டு வந்துடுவாங்க வெளியில். ஸோ அப்போ என்னென்னா இது உங்களுக்கு நல்லா தெரியணும்னு சொல்லிட்டு தான் இந்த
டைட்டிலை உங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்து கற்றுக் கொடுக்குறேன். ஸோ என்னென்ன வகை இருக்குதுன்னா நிறைய வகை இருக்குது. ஒன்று கை கழுவிகிட்டே இருக்கிறது, குளிச்சுக்கினே இருக்கிறது. ஓகே 2வதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தேகப்பட்டுக்கினே இருக்குது அடுத்தவங்களை. ஊரில் எல்லோரும் கெட்டவங்க சந்தேகப்பட்டுனே இருக்கிறது, இல்லை கணவன் சந்தேகப்பட்டுனே வேறு தொடர்பு இருக்குது அப்படின்னு மனைவி சந்தேகப்படுறது. மனைவி தப்பு பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கணவன் சந்தேகப்பட்டு கேமராலாம் வச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. ஆஃபீஸ்லாம் போகாமல் எந்த வேலையும் செய்யாமல் கேமரா வச்சு ஒரு நாள் கண்டுபிடிக்கிறேன் பாரு என் மனைவி தப்பு பண்ணுறா அப்படி உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ முதல்ல வாஷிங் சொன்னேன், 2வது டவுட்டிங் சொன்னேன்னா, 3வது கவுண்டிங். திரும்ப திரும்ப எண்ணிக்கினே இருப்பாங்க. ஸோ ஒரு நான் கோடு போட்டு சட்டை போடுறேன்னா 1 2 3 4வது கோடில் பேக் மாட்டுவாங்க. திருப்பி சரியாக கவுண்ட் பண்ணல, திருப்பி நான் 1 2 3 4 கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணி கவுண்டிங் டிஸார்டர் கவுண்ட் பண்ணிக்கினே இருப்பாங்க. ஒரே மாதிரியான ஒரு சிந்தனையில் இருந்துக்கினே இருப்பாங்க. ரெப்படிட்டிவ் டிஸார்டர்னு பேர். ஸோ விதவிதமாக கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா, கை கழுவி நேர்க்கிறது, குளிக்கிறது. ஹைதராபாத்லேருந்து ஒரு கப்பல் வந்தாங்கல்ல, அவங்க தண்ணியே இல்லை, ஆனால் குளிச்சிக்கினே இருப்பாங்க. அந்த அம்மா 40 கேனு 80 கேனு வாங்கி கொடுப்பாராம் டெய்லி. சில பேர்லாம் கையெல்லாம் கழுவிட்டு அப்படியே சோப் போட்டு கழுவி 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 என்ன பண்ணுவாங்க, ஸ்கின்னே போயிட்டு அப்படியே வருவாங்க, டாக்டர் பாருங்கள் ஸ்கின்னே இல்லை அப்படின்னு வருவாங்க. ஸோ இந்த மாதிரி விதவிதமான ஒரு ஓசிடி இருக்குது. சில பேர் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு யாருன்னா கெஸ்ட்டு வந்துட்டு போனாலே அங்கே தீட்டா போச்சு வீடு ஃபுல்லாக கழுவி நிற்பாங்க மஞ்சள் தண்ணிலாம் போட்டுன்னு. வச்சோ அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப ஃபெடப் ஆகிடுவார். சில பேர்லாம் பாத்ரூம் கழுவிக்கினே இருப்பாங்க, இன்ஃபெக்ஷன் நிறைய இருக்குதுன்னு கழுவினே இருப்பாங்க. அது வேறு என்கிட்ட சொல்லுவாங்க, ஹாஸ்பிட்டலில் பாத்ரூம் க்ளீனாக வச்சுருப்பா, பாத்ரூமில் உட்காந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம். அப்போ வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் பாத்ரூம் க்ளீனிங்களே வச்சிடுறாங்க. அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன ஆகும், எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு அம்மா கேஸ் சரியாக மூடல புருஷன் எடுத்து சொல்லிக்கினே இருப்பாங்க. சரியாக தான் மூடுங்க, திருப்பி அதே சொல்லிங்கள 12 வருஷமாக அவங்ககிட்ட ஒரே ரோதனையாக இருக்குன்னு வர அவர். அதில் இன்னும் அந்த நோய் அதிகமாகி ரொம்ப பிரச்சனையாகி போச்சு அந்த அம்மாவுக்கு, சரியாக மூடல. இப்போது உங்களுக்கே தெரியும், கேஸ் சரியாக மூடலன்னா எந்த வகையான ஓசிடி அது, டவுட்டிங் ஓசிடியில் வரும். சில பேர் பூட்டிட்டு சரியாக பூட்டல திரும்பி செக் பண்ணுவீங்க, திரும்பி போட்டு திரும்பி செக் பண்ணினே உட்காந்துருப்பீங்க. அப்போ அது ஒரு வகையான டிஸார்டர் கற்றுக் கொடுத்துட்டா டவுட்டிங் டிஸார்டர். ஸோ இதுதான் பிரச்சனை. ஓகே, இதில் எண்ணங்கள் ஃபுல்லாக இதில் ஆக்கிரமித்து உங்கள் வாழ்க்கையுடைய நேரமெல்லாம் இதிலே போய் வாழ்கிறது கம்மியாக இருக்கும், நிம்மதி இருக்காது, கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த நோய் யாரை பாதிக்கும், சம்மந்தப்பட்ட நபர் ரொம்ப பாதிக்கும். அடுத்தது யாரை பாதிக்கும், அவங்க கூட இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை நிறைய பாதிக்கும். ஒரு கணவன் இருக்குன்னா மனைவியை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போட்டு அவங்களுக்கு பாதிக்கும், குழந்தைங்கள பாதிக்கும். இந்த மாதிரியெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்திக்கினே இருக்கும். ஸோ இப்போ ஒரு குடும்பமாக இந்த பிரச்சனை இருக்கிறவங்க கஷ்டம் அனுபவிப்பாங்க ஃபுல்லாகவே. இந்த நோய் இருக்கா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கும் கட்டாயம் வரும், அது முன்கூட்டியே சிகிச்சை எடுக்கணும். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நிறைய டிவியில் சொல்லியிருக்கேன், யாருக்கெல்லாம் மனப்பிரச்சனை இருக்குதோ அவங்கெல்லாம் முன்கூட்டியே கொஞ்சம் சிகிச்சை எடுக்கணும். உங்கள் குழந்தைங்களுக்கு முன்கூட்டியே சிகிச்சை கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தாத்தா பாட்டிக்கு யாருக்குன்னா இருக்குன்னா நீங்கள் முன்னாடியே வந்து சிகிச்சைன்னு புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே. நான் என்ன பண்ணுறது, உங்களை முழுசாக காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கலான்னு பார்க்குறேன். ஆனால் நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டீங்களே. முன்கூட்டியே சிகிச்சைக்கு வரணும். அப்பா அம்மாவுக்கு இருந்தால் பசங்க வரணும், தாத்தா பாட்டிக்கு இருந்தால் அப்பா அம்மா வரணும்னா முன்கூட்டியே சிகிச்சைக்கு வரணும். நல்லா தானே இருக்கிறேன், நான் ஏன் முன்கூட்டியே சிகிச்சை வரணும்? ஆமாம், நல்லா இருக்கும்போது தான் இதை முழுசாக சரி பண்ண முடியும். மனப்பிரச்சனை எல்லாம் வந்தவொடனே சரி பண்ணுறது முடியவே முடியாது. ஆனால் வரத்துக்கு முன்னாடியே வந்தால் சரி பண்ணிடலாம், வந்த உடனே ஆரம்பத்திலே வந்துட்டாலும் சரி பண்ணலாம். இதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து நிறைய நேரம் ஆகிடுச்சு, அப்போ என்ன பண்ணணும், ரொம்ப அட்வான்ஸ்டு ஆழ்மன சிகிச்சை எடுக்கணும், அப்போ தான் சரியாகும். வந்துருச்சுன்னா சரியாக முடியாது சொன்னோன்னா அப்படி உங்களுக்கு தெரில. இப்போ தான் டாக்டர் நான் வீடியோவை பார்க்குறேன், ஐயோ டாக்டர் எப்படியா காப்பாற்றி கொடுங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்போது வந்துட்ட உடனே சரியாக பண்ண முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் அப்படியே வந்து ரொம்ப நேரம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா சரி பண்ணுறது ஒரு வழி இருக்குது. அது ஆழ்மன சிகிச்சை மூலமாக சரி பண்ணலாம். அது ரொம்ப அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டு. அதுவும் தெரியாமல் நிறைய பேர் மாத்திரையை வாங்கி 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 போட்டுன்னு உட்காந்துருப்பீங்க. மாத்திரை சாப்பிட்டு மனநோய் குணமே ஆகாது. வாழ்க்கை ஃபுல்லாக அதிகமாகினே இருக்கும், சைடு எஃபெக்ட் அதிகமாகினே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் டாக்டர் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுமா, வேறு டாக்டரை பார்த்துக்கணும் விட்டுருவார். மாத்திரை அதிகமாக்கி மாத்திரையை மாற்றி 8 வகையான மாத்திரை தான் இருக்குது. மாற்றி டோஸ் அதிகமாக்கி ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தயவுசெய்து புரிஞ்சுக்க, உங்களுக்காக தான் வீடியோ போட்டிருக்கேன். இதை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு நல்லா இருக்கணும். எண்ணெய் சுழற்சி மனநோய் ஒரே மாதிரியான எண்ணத்தில் சுழண்டு வேறு எதுவுமே யோசிக்க முடியாமல் வாழ முடியாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கோம். நிறைய சைடு எஃபெக்ட் ஆகி அதோட தீவிரத்தன்மை வயசாக அதிகமாகிட்டே இருக்கும்.
எண்ணம் பிடிச்சி கற்றுக் கொடுத்துட்டுனா ஃபுல்லாக இப்போது ஒரு ஹாப்பி நியூஸ். இந்த நோயை நல்லாவே முழுமையாக சரி பண்ணி கட்டுக்குள்ளே வச்சிடலாம். பிரச்சனை கிடையவே கிடையாது. கவலையே படாதீங்க. இது உங்களுக்கு சந்தோஷமான செய்தி. இந்த நோயை முழுசாக சரி பண்ணி கொடுத்துடுவேன். ஸோ நீங்கள் கவலை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன பண்ணோம், இந்த நோய் இருக்கா கவலைப்படாதீங்க. இந்த நோய் இல்லாமல் எந்த ஒரு மனநோய் இருந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்கள் 9840097530 அதுதான் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர்லாம் இருக்கும். அந்த நம்பரில் முதல்ல ஃபோன் பண்ணி என்னுடைய பிஏ கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சிகிச்சைக்கு வரணும். வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சரி பண்ணிடலாம். இதில் நிறைய சந்தேகம்லாம் வரும். எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது, எத்தனை வாட்டி வர்றது, அதெல்லாம் அது தனியாக ஒரு மனநோயை சரி செய்வது எப்படின்னு ஒரு டைட்டில் போடுவேன் வீடியோ. அதில் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரியா? நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.